ஹே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான டைனோசர் அட்வென்ச்சர் பார்க்குக்கு போக போறோம். வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. நான் உங்களுக்கு எல்லா டைனோசர்ஸ் பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹெர்பிவோரஸ் அந்த இந்த வகை டைனோசரோட பேர் பாத்தீங்கன்னா மயோசெரான்பாங்க. இது பாத்தீங்கன்னா இலைகளையும் செடிகளையும் சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு வகையான டைனோசர். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 2.5 டன் வரைக்கும் இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா தன்னோட குட்டிகளை ரொம்ப கவனமாக வளர்க்குமா. அப்படிப்பட்ட ஒரு அம்மா டைனோசர் தான் இந்த டைனோசர். இலைகளையும் செடிகளையும் சாப்பிட்டு வளர்ற இன்னொரு வகையான டைனோஸ் தான் இந்த கேஸ்மசோரஸ்ன்பாங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் 3 டன் வரைக்கும் இருக்கும். இதோட பெரிய தலை கவசம் எதிரிகளை பயன்படுத்துறதுக்காக தற்காப்புக்காகவும் உதவுறதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வெஜிடேரியன் டைனோசர் இல்லைங்க. இது டைனோசர்களே சாப்பிடக்கூடிய வகையான ஒரு டைனோசர். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைனோசரஸ் ரெக்ஸ் அப்படின்பாங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா 8 முதல் 9 டன் வரைக்கும் இருக்கும். இதோட மெயின் உணவே மற்ற டைனோசர்கள் தான் சாப்பிடும். இந்த வகை டைனோசர் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும்னா, இதோட பல்லு ஒவ்வொன்றும் வளர்ந்த மனிதர்களோட கை சைஸுக்கு இருக்குமா. பார்த்துக்கங்க, அப்பனா ஒரு பல்லும் எவ்வளோ பெருசு இருக்கும்ட்டு. இதுவும் வெஜிடேரியன் டைனோசர் தாங்க. இந்த டைப் டைனோசர் பேர் பார்த்தீங்கன்னா பிளேட்டோசாரஸ் அப்படின்பாங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் 4 டன் எடை அளவுக்கு வரும். இதுவும் செடிகள் இலைகளை மட்டும்தான் சாப்பிடும். அதனால தான் ஆரம்பத்திலே வெஜிடேரியன் நான் சொல்லியிருந்தேன். இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்ப காலத்தில் தோன்றின மிகப்பெரிய டைனோசரில் ஒரு வகையான டைப் இது. இந்த வாரம் பாருங்க, இது டைனோசர்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு வகையான உயிரினம். இது பாத்தீங்கன்னா 250 கிலோ வரைக்கும் இருக்கும். சிறிய மீன் மற்றும் விலங்குகளை சாப்பிட்டு கூட வளரக்கூடியது. இதோட பேர் பாத்தீங்கன்னா டிமெட்ரோடான் அப்படிங்கிறாங்க. இது டைனோசர்னு சொல்ல முடியாது. டைனோசருக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வகை உயிரினம். டைனோசர்லேயே வெஜிடேரியன் வகையான இதோட பேர் பார்த்தீங்கன்னா பாச்சிசெஃபலோசரஸ் அப்படின்பாங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா 450 கிலோ வரைக்கும் இருக்கும். இது இலைகள் மற்றும் பழங்களை சாப்பிட்டு வளரக்கூடியது. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இதோட தலையெலும்பு மிகவும் தடிமானதாக இருந்ததுனால தலையாலேயே மோதி சண்டை போட்டுட்டு இருக்குமா. பார்க்குறதுக்கே க்யூட்டாக வவால் மாதிரி இருக்கிற இந்த வகையான டைனோசர்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா வெலோசிராப்டர்ன்பாங்க. இது 15 கிலோ எடை தாங்க இருக்கும். இது குட்டி குட்டி விலங்குகளை சாப்பிட்டு வளரக்கூடிய மாமிச உண்ணி. வெலோசிராப்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக என்ன சொல்லலாம்னா, புத்திசாலித்தனமாக வேட்டையாடக்கூடிய, அதுவும் குழுவாக வேட்டையாடக்கூடிய பழக்கம் இருக்கிற ஒரு வகையான டைனோசர். இது பார்த்தீங்கன்னா டெரோசரஸ் அப்படிம்பாங்க. இது பறக்கும் வகை ஊர்வன ரெப்டைல்னு சொல்லலாம். இதோட எடை பார்த்தீங்கன்னா 20 கிலோ இருக்கும். இது மீன் மற்றும் சிறிய விலங்குகளை சாப்பிட்டு வளரக்கூடியது. இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, டெரோசரஸ் உண்மையில் டைனோசர் இல்லையா. இது பூமியில் பிறந்த முதல் பெரிய வகை ஊர்வன உயிரினங்களில் ஒன்றா.
கார்னியோவைரஸை சேர்ந்த இந்த வகை டைனோசர் பார்த்தீங்கன்னா பெரியானிக்ஸ்ங்கிறாங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 டன் முதல் 2 டன் வரைக்கும் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிறிய டைனோசர்களையும் மீன்களையும் சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு வகை டைனோசர். இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பேரியானிக்ஸுக்கு பெரிய வளைந்த கைகள் மற்றும் நகம் இருந்தது. இது மீன்களை பிடிக்க அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்ததான். ஃபெரசரலோஃபஸ், எப்பா நேம் ரொம்ப டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குங்க. இந்த வகை புல்லுண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் 2 டன் முதல் 3 டன் வரைக்கும் இருக்கும். இதோட உணவுகள்னு பார்த்தீங்கன்னா இலை, புல், செடிகள் தான். ஃபெரசலோஃபஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தலையில மேல இருக்கிற இந்த நீண்ட குழாய் போன்ற அமைப்பு ஒலி எழுப்பவும் இன்னொன்னுக்கு வந்து சிக்னல் கொடுக்கறதுக்கும் வந்து பயன்பட்டதா விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஹெபிவோரஸ் வகையை சேர்ந்த இந்த வகை டைனோசரை பார்த்தீங்கன்னா ஔரனோசரஸ் அப்படிங்கிறாங்க. இதோட எடை பார்த்தீங்கன்னா சுமார் 3 முதல் 4 டன் எடை வரைக்கும் இருக்கு. இதோட உணவுகள் பார்த்தீங்கன்னா இலைகள், புல், செடிகள் தாங்க. இதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா முதுகுல இருக்கிற பெரிய சுவர் அல்லது கூரையான அமைப்பு இருக்கு. இது வந்து உடலோட வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் எதிரிகளை பயமுறுத்தவும் பயன்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. இவனும் சின்ன டைனோசர் முதல் மற்ற டைனோசர்களை சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு வகையான டேஞ்சரஸ் டைனோசருங்க. பாருங்க, பாக்குறதுக்கே பயங்கர டேஞ்சரஸா இருக்கான்ல, டெரரா இருக்கான்ல. இந்த பீஸோட நேம் பாத்தீங்கன்னா கார்னோடோரஸ் அப்படின்பாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா 1.5 முதல் 2 டன் எடை அளவுக்கு இருக்கும். இதை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு தலையில 2 கூர்மையான கொம்புகள் இருக்கு. இதனாலேயே இதை பாத்தீங்கன்னா காலமாடு டைனோசர், அதாவது புல் டைனோசர் என்று கூப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ தத்ரூபமாக இதை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக ஜப்பான் வர்றதுக்கான சான்ஸ் இருந்தால் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கேன், ஆனால் இவன் வெஜிடேரியனுங்க. இதுவும் ஹெர்பிவோரஸ் டைப்பை சேர்ந்த ஒரு வகையான டைனோசர் தான். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரைசெராடாப்ஸ் அப்படின்பாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா சுமார் 6 முதல் 12 டன் வரைக்கும் இருக்கும். புல், செடி, இலைகள் தான் இவங்களோட மெயின் உணவாக இருக்கும். ட்ரைசெராடாப்ஸை பற்றி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 பெரிய கொம்பும் அதுக்கப்புறம் தலையில கவசமும் இருந்திருக்கு. தலைக்கவசம் மாதிரியான அமைப்பும் இருந்திருக்கு. இந்த கொம்பு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பயங்கரமான டைனோசர் இருந்து இதுங்களை காப்பாத்திக்கிறதுக்காக உதவுதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜப்பான் வந்தீங்கன்னா உயிரோட இருக்கிற இந்த டைனோசர்ஸ், அதாவது உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த டைனோசர்ஸ்ல நகோயால இருக்கிற டைனோ அட்வென்ச்சர் பார்க்ல போய் கண்டிப்பா பாருங்க.